பண்ணாம இருக்கு மாற்றி விடுறது பத்தியில நான் எதுவும் சொன்னேன் இப்படிதான் சொன்னாருன்னு அப்படி சொல்றது. அதெல்லாம் வசூல் பண்ணி தருவாங்க. அதெல்லாம் வசூல் பண்ணி தருவதாக நம்முடைய அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு, செய்வாரு. வற்புத்துவம் ஒன்றுக்கு 2 தடவை சொல்லுவோம். குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் எல்லாத்துக்கும் இந்த போதை கலாச்சாரங்கள் அதிகரித்து வந்திருக்கு. சாதாரணமா அனைத்து இடங்கள்லயும் இந்த போதை வஸ்துக்கள் கிடைக்குது. அது போதை வஸ்து கிடைக்கிறதுன்னா அதுக்கு காரணம் யார்? ஏன் போதை வஸ்துக்கு அடிமை ஆகுறான்? ஏன் போடுறான்? இவன் தடுக்கணும். அதை அரசாங்கம் என்ன செய்யும்? இவன் டாஸ்மாக் கடை இருக்கு, இவன் போய் டாஸ்மாக் கடைக்கு போறான். அது மாதிரி போதையை பற்றி எந்த யாரும் போடக்கூடாது, புகையில போடக்கூடாது. அது அரசு என்னையா செய்யும்? இங்க அரசாங்கத்தை தான் கேட்கணும். அது அரசுகிட்ட கேளுங்க. அதுல நான் சொல்லக்கூடாது. என்னைய பொறுத்த மட்டும் நான் 2 கோரிக்கை வச்சிருக்கேன், நிறைவேற்றணும் வச்சிருக்கேன். இப்ப என்னை கூப்பிடும்போது நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் ஏன்னா அறநிலையத்துறைக்கு நான் கணக்கு காட்டணும். நான் அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்டவன் தான். நான் எல்லா ஆதீனங்களும் கலந்துக்கிட்ட பிறகு என்னையும் அழைத்தார்கள். நான் போய் கலந்துக்கிட்டேன், 2 கோரிக்கை வச்சேன், செய்து தருவதாக சொல்லிட்டார்கள். அதை தான் சொல்லணும். நான் போயிட்டு இது கூட சொன்னார். நான் போயிட்டு வெறுமனம் அல்ல, எல்லாரும் வெறுமனம். நான் மட்டும்தான் 2 கோரிக்கை வச்சேன். இப்படி இவருக்கு ஏன்டா அந்த இடத்துலதான் அவர் சங்கரன் கோயில பூலிச்சேவன் இறைவனோட கலந்த இடம், அதுக்கு ஒரு செலவு எங்கன்னு குத்தகை சட்டத்திற்கு விதிவிலக்கு பண்ணுங்கன்னு அது 2 கோரிக்கை வச்சிருக்கேன். செய்வார் அவரு. அப்ப மாநாட்டுக்காண்டி நீங்க போன கோரிக்கை இதான் இந்த பத்திரிகைக்கு பயிற்சியே கொடுக்கூடாது. ஆமா, மகா நாட்டுக்கு போனா நம்ம கோரிக்கையும் வைக்கணும். சும்மா இப்படி திட்டுறாருல, போனேன் கோரிக்கையும் வைக்கணும்ல. போனோம் அது இன்னொன்னு சொல்லணும். இன்றைய தினம் மீனவர்கள் அங்க கஷ்டப்படுறாங்க. மீனவர்கள் கொத்தா மடிக்கிறாங்க. மீனவருடைய வலையெல்லாம் அறுக்கப்படுகிறது. 1 கோடி ரூபாய் இந்த சிங்கள அரசு, இலங்கை அரசு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க 1 கோடி ரூபாய் கோர்ட்ல கட்டினா அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள முடி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்திரா காந்தி தான் காரணம். இந்திரா காந்தி தான் அன்னைக்கு கச்சத்தி வச்சு கொடுத்துருச்சு அம்மா. அதற்கடுத்து அவங்க மகன் ராஜீவ் காந்தி இராணுவத்தை அனுப்பி கொத்தா நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள். இதுக்கு பொறுப்பு முந்தைய ஆண்ட காங்கிரஸ் அரசு தான். அதை நான் என்ன செய்ய? அதுக்காகத்தான் நான் பிரதமருக்கு ஒரு கோரிக்கையா வைக்கேன். மத்திய அரசு உடனே தலையிட்டு கச்சத்தீவை மீட்டா ஒழிய நம்ம அந்த மீனவர்களை காப்பாற்ற முடியாது என்பது என்னுடைய கோரிக்கை. அப்ப மீனவர்கள் பாதிக்கப்படுறது திமுக காலத்துல கலைஞர் இந்திரா காந்தியை தான் சொல்லுவேன். இவரை சொல்லல. நான் ஏன் மாற்றி விடுறாரு இல்லையா? இந்திரா காந்தி தான் கொடுத்துச்சு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியதான். இந்திரா காந்தி தான் கொடுத்துச்சு. ஆமா, லட்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததுனால காங்கிரஸ் தாக்கப்படுவதற்கு காரணமே இந்திரா காந்தி செய்ததுதான். ஆமா, தமிழர்கள் எல்லாம் கொத்தா கொண்டது ராஜீவ் அரசு தான்.